Satyabhama Institute of Science and Technology, Chennai. தென்காசி மாவட்டம் புளியரையில் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்து நிறுத்திய தம்பதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். சண்முகையா வடக்குத்தியாள் தம்பதிக்கு 5 லட்சம் வெகுமதியும் அறிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன பாஸ்கர்? திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில லாரி ஒன்று வந்து நிலை தடுமாறி 40 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து செங்கோட்டை கொல்லம் ரயில் மார்க்க தண்டவாளத்துல வந்து விழுந்தது. அதனால வந்து பெரும் விபத்து என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஏன்னா தண்டவாளத்துல ஒரு லாரி வந்து விழுந்திருந்தது. அந்த மார்க்கத்துலதான் பேசஞ்சர் ரயில் ஒன்று வந்து கடக்க முற்பட்டது. இந்த சண்முகையா மற்றும் பிரகதி அம்மாள் தம்பதியினர் இந்த செங்கோட்டையிலிருந்து புனலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பகவதி அம்மன் கோவில் திருவிழா சிறப்பு பயணிகள் ரயில் வருவது சத்தத்தை வந்து கேட்டிருந்தாங்க. உடனடியாக தண்டவாளத்துல சிறிது தூரம் அவங்க நடந்து சென்று ரயில் வைத்திருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் மூலமாக ரயில் ஓட்டிடம் சைகை காண்பித்து அந்த ரயிலை வந்து தடுத்து நிறுத்தினார்கள். இதன் காரணமாக பெரும் விபத்து என்பது ஏற்படுவதாக இருந்தது. அதை தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த வயதான தம்பதியினருடைய நடவடிக்கையால். இதையறிந்து தமிழக முதலமைச்சர் அந்த தம்பதியினருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், பாராட்டு தெரிவித்திருக்கிறார். 20,000 பொருட்படுத்தாமல் கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டுடன் ஓடி சென்று பெரும் விபத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த வீரதீர செயலை பாராட்டும் வண்ணமாக முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வெகுமதியை வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்து நிறுத்திய தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புளியரை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினருக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான வெகுமதியும் தற்போது அறிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.